அண்ணா ஓகே. வணக்கம்ண்ணா. வணக்கம் கண்மணிமா. அண்ணா பிலேட்டட் பர்த்டே விஷஸ்ண்ணா. சாரி இன்னைக்கு விஷ் பண்ண முடியல. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க. இல்ல, ஜோதிடத்துல வந்து மெயினா சொல்லணும்னா அந்த லாக்டவுன் டைம்ல தான் வந்து எனக்கு ஜோதிடமே திருப்பி என் லைஃப்க்கு நானா போனேன் அப்படிங்கிறது. இது நான் 2, 3 தடவை சொல்லியிருந்தாலும் இந்த தடவை ஒரு 4 பேர் நான் கரெக்ட் ரொம்ப குறிப்பிடணும்னு விருப்பப்படுறேன். ஒண்ணு, எங்க ஊர்ல நேட்டிவ்ல எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயர் இருப்பாங்க. அவங்க தான் வந்து பாப்பாங்க. அவங்கள்ட்ட நான் எப்ப போனாலும் வேலைக்கு சேலரிக்கு மட்டும் தான் கேட்பேன். ஆனா அவர் சொல்லுவாரு, ஆஹா நீ கல்யாண சாப்பாடு போடுவோமா, நீ வந்து 2வது திருமணம் இன்னொன்னு பண்ணுவ, நீ கல்யாண சாப்பாடு போடுவ, எப்ப போனாலும் அந்த கேள்விதான் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த கல்யாணம் எனக்கு முடிவாகிற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா, நான் கல்யாணம் முடிச்சுட்டு கேக்குறேன், அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் நீங்க சொன்னது நடந்துருச்சு அப்படின்னு. ஆனா அவர் என் கல்யாண தேதிக்கு 1 வீக் முன்னாடி அவங்க வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு எதிர்பாராத நியூஸ், அவங்க சொல்லவே முடியல. அதுக்கப்புறம் நான் 2018ல நான் ஜோதிடம் அப்படின்னு போகும்போது கோயம்புத்தூர்ல விசித்திர ஜோதிடம் சொல்லிட்டு வந்தனா மேம் அப்படின்னு ஒரு லேடிட்ட தான் போனேன். அவங்க ஜோதிடம் அது அவங்க ஒரு தொழில் அப்படின்னு மட்டும் பார்க்காம எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்ன அத்தனை விதமான பரிகாரத்துக்கும் பரிகார ஸ்தலத்துக்கும் என் கூட வந்து ஒரு சகோதரியா வந்தாங்க. அவங்க வரலன்னா நான் அதை பண்ணிருப்பேனா அப்படிங்கறது வந்து கொஷின் மார்க் தான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து குமாரனா வாவிபாளையம், அவர் தான் வந்து என்னுடைய முதல் குருவும். அவர்கிட்டயும் அப்படிதான், நான் எப்ப போனாலும் அந்த வேலை, என்னோட பினான்சியல் ஸ்டேட்டஸ் இப்படிதான் யோசிச்சேன். அப்பதான் அவங்களும் வந்து இவங்க நம்மகிட்ட வர்றாங்க, ஒரு கஸ்டமர், நம்ம பணம் வாங்கிட்டோம் சொல்லிட்டோம் கேள்வி கேட்கறது அப்படி இல்ல, பர்சனலா கேர் எடுத்து என்னோட விஷயத்த வந்து நான் வேலைக்கு கேட்டாலும், ஏமா இப்ப நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் வரும், நீ பாரு அப்படிங்கறத வந்து நோட்டிபிகேஷன் பண்ணி, இந்த இடம் எனக்கு இப்போ மேரேஜ் முடிஞ்சிருக்கிற வந்து ரஜ்ஜு பொருத்தம் கூட இல்லைன்னா, ஆனாலும் தைரியமா இல்லம்மா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இப்படிலாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திருமணத்தை வந்து வெற்றிகரமா நடத்துறதுக்கு ஒரு இது பண்ணி கொடுத்தது அவங்கதான். அவங்கள்ட்ட கிளாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் யூடியூப்ல நாங்க எல்லா இதுவும் பார்க்க ஆரம்பிக்கும்போது உங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ வந்து எனக்கு இன்ட்ரோடக்ஷன் பிரபஞ்சம் கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசினேன். உங்ககிட்ட பேசும்போதே வந்து நீங்க சொன்னீங்க, ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முடிச்சப்போ நான் பர்சனலா உங்களுக்கு கால் பண்ணி பேசும்போது, ஏமா இப்போ உங்களுக்கு குழந்தை கிடைக்கிற டைம் இப்போ எப்படிமா சுச்சுவேஷன் அப்படின்னீங்க. கரெக்டா அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா 2 months கன்சீவா இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் போன வருஷம் வாஸ்து கிளாஸ் வரைக்கும் கண்டினியூஸா உங்கள்ட்ட படிச்சேன். ஆனா இப்போ வரைக்கும் நான் இன்னும் எக்ஸாம்ஸ் கூட எதுவுமே எழுதல. பேசிக், ஹையர், முதுநிலை எதுவுமே இந்த எக்ஸாம்ஸ் கூட எழுதல. எழுதுறதுக்கான சுச்சுவேஷன் அமையல எனக்கு. ஆனா அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து எல்லாமே பேக்லாக் ஆயிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு அதோட நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் 1 இயர் கேப் விழுந்துருச்சு. இந்த வருஷமாவது கண்டினியூ பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு தெரியல. பட் பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பெரிய விஷயம், இப்போ உங்க கூட வந்து காசி ட்ரிப்ல வந்து வர போறேன் நான் வர மேல. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு இது, இந்த இது உங்க கூட வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆஹ் இல்ல எல்லாருக்குமே நான் இல்ல எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, நம்ம என்ன ஆஹ் மனப்பூர்வமா ரொம்ப ஒரு இதுவா உணர்வுபூர்வமா ஒரு பூர்ண சரணாகதி அப்படிங்கிற நிலைமையில வந்து நம்ம எதிர்பார்க்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நிச்சயமா. இப்ப நான் மென்ஷன் பண்ண உங்க 4 பேருமே வந்து நீங்க 4 பேர் வந்து எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தவங்க தானா. அதுல இப்ப தொடர் பயணமா உங்களோட வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. 2வது நான் ஜோதிடத்துல ரொம்ப புரிஞ்சுட்ட ஒரு விஷயம், ஒருத்தவங்க நம்மள்ட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கும் சரி, ஒருத்தவங்க நம்மளை விட்டு விலகி போறதுக்கும் சரி, நிச்சயமா நம்முடைய கர்ம காரியங்கள் ஒரு காரணமா இருக்கலாம், கால நேரங்கள் காரணமா இருக்கலாம். அதனால யாரையும் வந்து இங்க நான் தப்பு சொல்றதுக்கோ இல்ல யாரையும் வந்துட்டு அவங்க வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பிளேம் பண்றதுக்கோ இங்க அது இல்ல. சோ ஜோதிடம் வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்த எனக்கு புரிய வச்சிருக்கு. அது ஃப்ரெண்ட்ஸ், வெளியில, சொசைட்டில, ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாருமே அப்படிதான். சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சமநிலையோட எல்லாரையும் பாக்குற ஒரு பக்குவத்தை இந்த ஜோதிடம் வந்து படிச்சதுனால எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஹ் இன்னும் நான் நிறைய படிக்கவும் கூட, இன்னும் உங்க கூட தொடர்ந்து வருவேன் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறமும் தொடர்ந்து ஜே தர்மசாஸ்தால இருக்கணும் அப்படிங்கறத என்னோட ஆசை. நிறைய பேர் சர்வீஸ் எல்லாம் பண்றாங்க, எனக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வந்து தொழிலா குடும்பமான்னு பாக்குறதுக்கு இல்லாம 2க்கும் நடுவுல போராடிட்டு இருக்கீங்கம்மா அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. சோ இப்பயும் அதே கண்டிஷன் தான். இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு எனக்கு அதை விட்டு வெளியில வர முடியுமான்னு எனக்கு தெரியலண்ணா. ஏன்னா ரொம்ப போராடி எனக்கு கிடைச்ச விஷயம் குடும்பம். அதனால ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நான் ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்கு கொடுத்துருக்கேன். செகண்ட் தான் வந்து என்னோட தொழில், கெரியர், அந்த மாதிரி நான் வெளியில வரணும். ஆஹ் இன்னும் உங்களால நிறைய பேர் பலனடைவாங்கண்ணா. அண்ட் முக்கியமா உங்கள்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உங்க ஸ்மைல். எவ்வளவு டென்ஷனா இருந்து வந்தாலும் உங்க ஃபேஸ்
உங்க ஃபேஸ் நீங்க கிளாஸ் டைரக்டா நீங்க எடுக்கிறது இல்ல, நாங்க அதுல இல்ல அப்படின்னா கூட உங்களுடைய ஒரு வீடியோ நீங்க பேசுறது பார்க்கும்போது உங்க ஸ்மைல் பார்த்தா கூட போதும். அந்த டென்ஷன் ஃபுல்லா இறங்கிரும். அந்த ஒரு குழந்தைத்தனமான சிரிப்பு உங்கள்ட்ட அது ரொம்ப புடிச்ச விஷயம் நான் உங்ககிட்ட எனக்கு. அதே மாதிரி உங்க கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க பணத்துக்கு என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி குடுக்கவே மாட்டீங்க. உண்மையா நடந்துக்கிறவங்களுக்கு நீங்களும் உண்மையா செலவு குடுத்துருக்கீங்க. ஏன்னா, அது நான் வந்து பெர்சனலா உங்கள்ட்ட இது பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு 3 கிளாஸ்க்கு என்னால வந்து பணம் கட்டல. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சு தான் உங்களுக்கு அந்த கிளாஸ் நான் பார்ட் பேமெண்ட்டா தான் அதுவும் குடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டு அதோட வீடியோஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து. நீங்க எனக்கு அதுக்கும் அலோவ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாரி நெறைய பேருக்கு நீங்க அது அது இல்லாம நீங்க பண்ணிட்டு வர சேவைகள், ஹெல்ப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயங்க தான். உங்களை பார்த்து பிரமிக்கிற இன்னொரு விஷயம் உங்களுடைய அந்த வேகம். கண்டிப்பா வந்து அது வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னே தெரியல. நான் இது மத்தவங்கள்ட்ட சொல்லும்போது மத்தவங்க இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, இவங்கள விட இன்னும் பெரியவங்கலாம் இருக்கிறாங்கப்பா அப்டின்னு சொன்னாலும், எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு, எங்க கூட இருந்து நாங்க பார்த்து உணரக்கூடிய ஒரு ஆள் நீங்க. அதனால உங்கள அதுக்கு ரோல் மாடலா எடுத்துக்கிறோம். மத்தவங்கள்ட்டலாம் நாங்க வந்து எவ்ளோ பெரிய பிசினஸ்மேனா இருக்கட்டும், அவங்க பக்கத்துல போய் நாங்க வந்து உட்காரவே முடியாது. அவங்கள என்ன செய்றாங்க, அவங்களுடைய பிளஸ் மைனஸ் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. பட் உங்கள பத்தி எல்லாமே வந்து ஆஸ் ஒரு ஃபேமிலி மெம்பரா நாங்க பழகுறதுனால, எங்களுக்கு அது தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது, அது ஒரு பெரிய பெரிய பிரமிப்பூட்டும் விஷயம் உங்ககிட்ட. ஆ இன்னைக்கு இது இவ்ளோ இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். உங்கள்ட்ட பேசியுமே ரொம்ப நாள் ஆச்சு. அ எப்பயுமே உங்ககிட்ட வந்து எதுனாலும் நீங்க கேட்கறக்கு அலோ பண்ணுவீங்க. பெர்சனலா கால் பண்ணி கேட்போம். எல்லாமே சொல்லுவீங்க. இன்னைக்கு இந்த விஷயம் அ ஆனா இப்ப இடையில ரொம்ப கேப் விழுந்துருச்சு நான் உங்கள்ட்ட பேசி. ஸோ அதனாலயே உங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறனாலயே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டைமிங் ரொம்ப கான்ஷியஸா இருந்து அட்டெண்ட் பண்ணேன். வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா நடத்தும் டிஜிட்டல் முறையில் அடிப்படை ஜோதிட வகுப்பு, மாபெரும் ஆன்லைன் வகுப்பு, 16வது பயிற்சி இனிதே ஆரம்பம். வகுப்பு ஆரம்பமாகும் நாள் 12/4/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:32 மணி முதல் 11:02 மணி வரை நேரடி ஜூம் வகுப்பு. ஏப்ரல் மாதம் வரை வகுப்பில் இணையலாம். பயிற்சி காலம் 6 மாதம். பயிற்சி கட்டணம் மாதம் ரூபாய் 600 மட்டுமே. முன்பதிவு ஆரம்பம். பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கப்படும். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: ஜோதிட தோற்றம், ஜோதிட ஆன்மீக வரலாறு, ஜோதிட அறிவியல் வரலாறு, 12 ராசி காரகத்துவம், கிரக காரகத்துவம், பாகை கலை விளக்கங்களும் வழிகாட்டல்களும், ஜோதிட சொல் விளக்கங்கள், தாலாட்டு பிரசன்னம், இந்து சமய சடங்குகளும் பஞ்சாங்க விளக்கங்களும், 27 நட்சத்திர அமைப்பும் விளக்கமும், ராசிகளின் உருவமும் மனித வாழ்வும், குளிகாதி ஐவர்கள், ஓரை விளக்கங்கள், 10 பொருத்த சூட்சமங்கள், ராகு கேது தோஷ விளக்கங்கள், செவ்வாய் தோஷ விளக்கங்கள். வாரம் ஒரு வீடியோ அனுப்பப்பட்டு அந்த வீடியோவிற்குண்டான சந்தேகங்களை ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்ளலாம். பயிற்சி ஆசிரியர்கள்: ஜோதிட பேராசிரியர் டாக்டர் சாஸ்தானா மணிகண்டராஜ், MA B.Ed DTEd MA அஸ்ட்ரோ PhD அஸ்ட்ரோ அவர்கள். நிறுவன தலைவர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா பள்ளிப்பாளையம். ஜோதிடர் திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. நிர்வாக குழு உறுப்பினர் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா. முன்பதிவிற்கு திருமதி வி சீதனாதேவி B.Tech FT MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், கோவை. செல் நம்பர் 958585151009. திருமதி கலையரசி BA இங்கிலீஷ் MBA MA அஸ்ட்ரோ அவர்கள், தேனி. செல் நம்பர் 6380641574.